சமூக கொள்கைகள் மற்றும் நிலையான வளர்ச்சியின் இலக்குகள் இந்த பாடத்தலைப்பின் கீழ் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். இதுவரைக்கும் சமூக கொள்கைகள் பற்றி சமூக கொள்கைகள்னா என்னன்னு பார்த்திருக்கோம். அதன் நிலையான வளர்ச்சிக்கு தேவையான முக்கியமான காரணிகள்ல வறுமை ஒழிப்பு, உணவு பாதுகாப்பு, கல்வி, இந்த மூன்றினுடைய இலக்குகள் என்ன, நோக்கங்கள் என்ன, அதனுடைய வளர்ச்சி நிலைகள் என்ன, அதனுடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். சமூக கொள்கைகள் அப்படின்னு சொல்லும்போது யாருக்காக இந்த கொள்கைகள் உருவாக்கப்படுதுன்னு கேட்டோம்னா, மக்களினுடைய நலனை மேம்படுத்துவதற்காக. மக்களினுடைய நலனை மேம்படுத்துவதற்காக உருவாக்கப்பட வேண்டிய கொள்கைகள் அவர்களினுடைய பிரச்சனைகளுக்கான சரியான தீர்வினை ஏற்படுத்த வேண்டும். அந்த தீர்வினை ஏற்படுத்துவதற்கு சில முக்கிய காரணிகளாக சொல்லப்படுறதுதான் வறுமை ஒழிப்பு, கல்வி, உணவு பாதுகாப்பு, ஆரோக்கியம், இது எல்லாமே. இன்றைய வகுப்புல நாம பார்க்க போறது முதல்ல ஆரோக்கியம். ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லும்போது இதை நம்ம உணவு பாதுகாப்போட தொடர்பு படுத்திக் கொள்ளலாம். நம்ம ஆரோக்கியமான வாழ்விற்கு தேவையானது உணவு பாதுகாப்பு, பாதுகாப்பான உணவு அப்படின்னு சொல்லி முந்தைய வகுப்புல பார்த்தோம். அப்ப ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியமான உடல்நிலை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமானது? ஏன் அந்த ஆரோக்கியமான நிலை அப்படிங்கிறது சமூக கொள்கைகள் அல்லது சமூக மாற்றத்திற்கான ஒரு நிலையான வளர்ச்சியின் இலக்குகளாக ஏன் நிர்ணயிக்கப்படுது? பொதுவாவே இந்தியாவை பொறுத்தளவுக்கு உழைக்கும் வர்க்கத்தினரினுடைய எண்ணிக்கை அதிகம். மொத்த பாப்புலேஷன்ல உழைக்கும் வர்க்கத்தினர் அப்படிங்கிறது நிறைய இருக்காங்க. அவங்களுடைய உழைக்கும் திறனை அடிப்படையாக கொண்டுதான் நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி, சுகாதாரம், அடிப்படையான வாழ்வியல் தேவைகள் இவை எல்லாமே மேம்படும். இப்ப ஆரோக்கியம்னு சொல்லும்போது எதை ஆரோக்கியம்னு சொல்லுவோம்? உடல் உபாதைகள் இல்லாம, உடல்ல எந்த பிரச்சனையும் இல்லாம நான் ஹெல்தியா இருக்கேன், ஆரோக்கியமா இருக்கேன் அப்படின்னு சொன்னா நமக்கு என்னெல்லாம் அந்த ஆரோக்கியமான நிலைக்கு தேவையான கொள்கைகள் அல்லது தேவையான வழிமுறைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய அடிப்படையான உரிமையாக கருதப்படும். ஒரு அடிப்படையான உரிமை அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஆரோக்கியமா இருக்கும் அப்படிங்கிறது இல்லாம அதுவுமே மரியாதையான அல்லது நாகரிகமான வாழ்வியல் முறையில் ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பது. இந்த தொகுதியில நம்ம பார்க்க போறது ஆரோக்கியம்னா என்ன, அதற்கான உரிமை மற்றும் நிலையான வளர்ச்சியின் இலக்குகள். நிலையான வளர்ச்சி வேணும் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு ஆரோக்கியம் எந்த அளவுக்கு அதற்கான பங்களிப்பை கொடுக்குது. அடுத்ததாக தேசிய சுகாதார கொள்கை. நம்ம இந்திய சூழல் அமைப்புல சுகாதாரத்தையும் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துவதற்காக அரசாங்கம் பல்வேறு கொள்கை நடைமுறைகளை கையாண்டுகிட்டு இருக்காங்க. அப்படி உருவானதுதான் 2017 ஆண்டு உருவாக்கப்பட்டதுதான் தேசிய சுகாதார கொள்கை. இதை தொடர்ந்து அதனுடைய முக்கிய கோட்பாடுகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அந்த கோட்பாட்டினுடைய நோக்கங்கள் என்ன? சுகாதார நிலையை, நாட்டில் உள்ள பெரும்பான்மையான மக்களினுடைய சுகாதாரத்தை, ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்காக இந்திய அரசாங்கம் என்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொள்றாங்க? இப்ப இந்திய அரசாங்கத்தினுடைய முயற்சிகள்னு சொல்லும்போது இங்க ஒரு சில முக்கியமான சுகாதார குறைபாடுகளை மட்டும் பட்டியலிடப்பட்டிருக்கு. தாய்வழி இறப்பு விகிதம், அதாவது குழந்தை பிறப்பின் போது ஏற்படக்கூடிய தாயினுடைய இறப்பு விகிதம், குழந்தைகளுக்கான தடுப்பூசி பாதுகாப்பு, போலியோ டிராப்ஸ்ல இருந்து எல்லாமே நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுடைய ஆரோக்கியத்தை பிறப்பிலிருந்தே மேம்படுத்துவதற்காக தான் இந்த வழிமுறைகள் கடைபிடிக்கப்படும். அது போக மற்ற தொற்று நோய்கள் பரவாமல் இருப்பதற்கான சில நடைமுறைகளும் இங்கு கையாளப்படுது. இப்ப முதல்ல ஆரோக்கியம்னா என்ன? ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா நான் எழுந்து நடக்கிறதுக்கும் என்னுடைய வேலைகளை சுயமாக நானே செய்து கொள்வதற்கு எனக்கு தேவையான உடல் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப அந்த உடல் ஆரோக்கியம் இருக்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நமக்கு ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கம் அப்படிங்கிறது வேணும்.
அப்போ இங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஒருத்தர் வாழ்க்கையை நடத்துவதற்கு தனி நபரினுடைய உடல் அல்லது மனநலன் சார்ந்த வாழ்க்கை முறையை உருவாக்குகிறது. உடல் நலம் மட்டும் ஆரோக்கியமான மனிதனை உருவாக்குறது இல்ல. அதே சமயம் மனிதர்களுக்கு மனநலனும் சிறப்பாக இருக்கணும். உடல்ல எந்த பிரச்சனையும் இல்லாம நான் ஆரோக்கியமா இருக்கேன் அப்படின்னு சொன்னா மட்டும் பத்தாது. அதே போல என்னுடைய மனநிலையும், மனதளவிலும் நான் ஒரு ஆரோக்கியமான நபராக வலம் வரணும். நம்ம ஆரோக்கியமான நபராக இருக்கணும் அப்படின்னா, அதற்கு தேவையான சமூக சூழல், குடும்ப அமைப்பு, அதனுடைய பழக்கவழக்கங்கள், என்னுடைய அடிப்படை தேவைகள் இது எல்லாமே முழுமை பெறும். அப்ப மன ஆரோக்கியம் அப்படிங்கிறது இன்றைய கால சூழ்நிலையில பார்த்தோம்னா, வேலைக்கு செல்லக்கூடிய அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய, பள்ளி படிக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கு. ஏன்? எப்பவுமே நம்ம நம்மளுடைய வாழ்வியல்ல, நம்மளுடைய ரொட்டீன் லைஃப், அன்றாட வாழ்வியல் நடைமுறைகளை செய்யும்போது, பணிச்சுமை அல்லது கல்வி சுமை அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்துல எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய பளுவாக இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்மளுடைய மன ஆரோக்கியத்தை நாம எப்படி காப்பாத்திக்கிறது? மனதளவில், மன ரீதியாக நாம் ஆரோக்கியமான ஒரு நபராக எப்படி நம்மை காட்டிக்கொள்வது? அதுலயும் குறிப்பா நோய் தொற்று, இன்ஃபெக்ஷன்ஸ் மூலமாக ஏற்படக்கூடிய நோய் தொற்றுகள் இப்ப நம்ம கொரோனாலாம் லாக்டவுன் பண்ணோம் அப்படின்னா, அது அந்த தொற்றை கட்டுப்படுத்துவதற்காக தான் முக்கியமா இந்த லாக்டவுன் போடப்பட்டது. அப்ப நோய் தொற்றிலிருந்து பாதுகாப்பதற்காகவும் மனநிலையை, நம்மளுடைய மனதை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது, அதே போல உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது. இதுதான் ஒரு ஆரோக்கியமான உடல்நிலை, ஒரு ஆரோக்கியமான மனிதர் அப்படின்னு சொல்றதற்கான சில அறிகுறிகளாக சொல்லப்படுது. உடல் ஆரோக்கியம்னு எதை நம்ம சொல்லுவோம்? நான் ரொம்ப கான்சியஸா இருக்கேன், வெளியில தண்ணி குடிக்க கூடாது, சாப்பிடக்கூடாது, ஆயில் ஃபுட் சாப்பிடக்கூடாது, அவுட் சைடு ஃபுட் சாப்பிட மாட்டேன், ஹோம்மேட் ஃபுட்ஸ் மட்டும்தான் சாப்பிடுவேன். இந்த மாதிரிலாம் இல்லாம நம்மளுடைய ஹெல்த்தை எந்த இடத்துலையுமே நம்ம மேல கொஞ்சம் கான்சியஸா அக்கறை எடுத்து நமக்கான தேவைகளை நாமே பூர்த்தி செய்து கொள்வது அப்படின்னு சொல்றாங்க. ஆரோக்கியத்திற்கான உரிமை மற்றும் அதன் நிலையான வளர்ச்சி. இப்ப உரிமைன்னு சொன்னோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே சொத்துரிமை கேட்கறது, ரைட் டு ஃப்ரீடம், இதெல்லாம் தான் நம்ம நம்மளுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யறது தான் ரைட் டு ஓட், இதெல்லாம் நம்மளோட உரிமைகள்னு சொல்லிட்டோம். ஆனா எப்பவுமே ஆரோக்கியமான உடல்நிலை எனக்கு வேணும் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய அடிப்படை உரிமை அப்படிங்கிறத நம்ம பெருசுபடுத்துறதே கிடையாது. சோ ஆரோக்கியமான வாழ்க்கையை உறுதி செய்யணும் அப்படின்னா அது எல்லா ஏஜ் குரூப் பீப்புளுக்கும் தான், எல்லா வயதுடைய மக்களுக்கும் தான் அது பொருந்தும். இப்ப சின்ன குழந்தையில இருந்து வயசான பெரியவங்க வரைக்கும் ஆரோக்கியமான உடல்நிலை வேணும் அப்படின்னா எல்லா வயதினருக்கும் அந்த நல்வாழ்வை, ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை மேம்படுத்துறது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமையாக கருதப்படும். அப்ப அந்த ஆரோக்கியமான சூழ்நிலையை ஏற்படுத்தணும், எல்லா வயதினருக்கும் ஏற்ற மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னா அதற்கான கொள்கை வழிமுறைகளாக அவர்கள் கடைபிடிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? சோ அதுக்காக தான் இந்த சமூக கொள்கைகள்ல ஆரோக்கியத்திற்கும் கல்வி, வறுமை ஒழிப்பு, உணவு பாதுகாப்பு இதுக்கெல்லாம் ஒரு முக்கியத்துவம் கொடுப்பது போல ஆரோக்கியமான உடல்நிலைக்கும் ஒரு சிறப்பான இடம், ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. இப்ப இதுவரைக்கும் நிறைய நம்ம நோய் தொற்றுகள்ல இருந்து வெளியில வந்திருக்கோம். காசநோய், மலேரியா, டைபாய்டு, எய்ட்ஸ், கொரோனா, இது போன்ற பல தொற்றுகள்ல இருந்து நம்மளை தற்காத்து கொண்டு இன்றைக்கு இந்த சூழ்நிலையில் நாம இருக்கோம். அப்ப இதே மாதிரி இனி வரும் காலங்களிலும் நோய் தொற்றுகள் ஏற்படாமல் இருப்பதற்கும், அப்படி ஏற்பட்டால் அதை நம்மளுடைய உடல்நிலை தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்குமான ஒரு ஆரோக்கியமான உடல்நிலையை தான் நாம உருவாக்கணும். அப்போ இதுல குறிப்பா பெண்களும் குழந்தைகளுக்கும் அதிகமான அக்கறையும் கவனமும் செலுத்தப்படுது, வயதானவர்களும் சொல்லலாம். ஏன் அப்படின்னா இவங்க எல்லாருமே உடல் அமைப்புல அல்லது அவங்களுடைய எதிர்ப்பு சக்திகள் குறைவா இருக்கிறதுனால இவங்களை நம்ம அதிகமான முக்கியத்துவம் அவங்களுடைய ஆரோக்கியத்திற்கு கொடுக்கும். சோ இந்த உரிமைகள், பெண்களுடைய பாதுகாப்பு, குழந்தைகளினுடைய ஆரோக்கியம், ஆண்களினுடைய உரிமைகள், அதுவும்
வறுமையில் இருந்து அவங்கள வந்து இவ்வளோ வறுமை பிலோ பவர்ட்டி லைன் கீழே இருந்தாலும் கூட அவங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும், அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆரோக்கியத்திற்கான உரிமையினுடைய முக்கியமான நோக்கமாக கருதப்படும். சோ ஆரோக்கியம் அப்படின்னு சொன்னா உலக அளவுல அதனுடைய கண்ணோட்டம் என்ன? அதனுடைய குறிக்கோள் என்ன? ஆரோக்கியத்திற்கான குறிக்கோளாக உலக அளவில் சொல்லப்படுறது நமக்கு ஏற்படக்கூடிய தொற்றுகளை தடுப்பதற்கான தடுப்பு நடவடிக்கைகள், ஆரோக்கியமான வாழ்க்கை முறைகளை மேம்படுத்துவதையும், இனம், மொழி, பாலினம், மதம், நம்மளுடைய வருமான நிலை இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் எல்லாருக்கும் அனைவருக்கும் ஒரே மாதிரியான சுகாதார பாதுகாப்பை உறுதி செய்வதுதான் ஆரோக்கியத்திற்கான உலகளாவிய குறிக்கோள். இப்ப நம்ம பொதுவாவே சொல்லுவோம், இப்போ ஆண் பெண் கம்பேர் பண்ணும்போது பெண்கள் வந்து உடல் அளவுல பலவீனமானவங்க, அவங்களுக்கு இன்னும் கூடுதலான அக்கறை செலுத்தப்படணும் அப்படின்னு சொல்லும்போது இது மத ரீதியாகவோ அல்லது குறிப்பா வருமான நிலைகள் ரீதியாகவோ இது பெரிதும் கவனத்தை ஈர்க்கக்கூடிய விஷயமாக இருக்கு. ஏன்? வறுமை கோட்டிற்கு கீழ் வாழக்கூடிய மக்களை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு சாதாரணமான உணவு கிடைப்பது என்பதே மிகவும் அரிதான விஷயம். அதுவும் ஒரு நாளைக்கு 3 வேளையும் உணவு உண்பது என்பது அரிதான விஷயம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவங்களோட உடல்நிலையை எப்படி அவங்க ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது? காஸ்ட்லியான ஃபுட் சாப்பிட்டாதான் ஆரோக்கியமான சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகிறதுன்னு கிடையாது. அதற்கு மாறாக நல்ல உடல் உழைப்பு, அந்த உழைப்பிற்கேற்ற உணவை உட்கொள்ளுது, இது எல்லாம் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே எல்லா தரப்பு மக்களுக்குமே எந்த பிரிவினையும் இல்லாம கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு முறையான கொள்கை உருவாக்கம் அரசாங்கத்தால் உருவாக்கப்படும். அப்ப அந்த முறையான கொள்கை உருவாக்கம்னு சொல்லும் போதே சமூக அமைப்பில் இருக்கக்கூடிய பல்வேறு தரப்பட்ட மக்களும் அந்த கேட்டகரிக்குள்ள வந்துடுறாங்க, அந்த அமைப்புக்குள்ள வந்துடுறாங்க. ஆண், பெண், கர்ப்பிணிகள், வயதானோர், பார்வையற்றோர், நடக்க இயலாதவர்கள், இவங்க எல்லாமே அந்த கேட்டகரிக்குள்ள வந்துடுறாங்க. பொருளாதார அடிப்படையில் ஏற்படக்கூடிய ஏற்றத்தாழ்வு, எல்லா மக்களுக்குமான ஆரோக்கியமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பதுதான் இந்த ஆரோக்கியத்திற்கான குறிக்கோள். இப்ப இந்திய சூழ்நிலையில நாம உருவாக்கி இருக்கக்கூடிய தேசிய சுகாதார கொள்கை 2017ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட தேசிய சுகாதார கொள்கையினுடைய முக்கிய இலக்குகள் என்ன, நோக்கங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப 1983 இருந்து 2002 வரைக்கும் இந்தியாவை பொறுத்தளவுக்கு தேசிய சுகாதார கொள்கையானது சுகாதார திட்டங்களாகவும் அதற்கான கொள்கைகளாகவும் அதிகரிக்க ஆரம்பிச்சு. சுதந்திரத்திற்கு அப்புறமா நாம வந்து நம்மளுடைய ஆட்சி அமைப்பை எப்படி வலுப்படுத்துவதற்கு அதிகமான அக்கறை செலுத்தப்பட்டதோ அதே மாதிரி மக்களினுடைய சுகாதாரத்தையும் அவர்களினுடைய ஆரோக்கிய நிலையையும் மேம்படுத்துவதற்காக அதிக கவனம் வந்து செலுத்தப்பட்டது. இந்த சுகாதார கொள்கை வந்து நமக்கு என்ன சொல்லுது? லைக் ரைட் டு எஜுகேஷன், கல்வி கற்கும் உரிமை, வாக்களிக்கும் உரிமை, சொத்துரிமை, இது எல்லாமே நம்மளுடைய அடிப்படை உரிமைகள் மாதிரி சுகாதார உரிமையும் நம்மளுடைய அடிப்படை தேவைகளுக்கான உரிமைகளாக இயற்றப்படணும், இருக்கணும் அப்படிங்கறத அவங்களுடைய நோக்கம். அப்ப இதனுடைய கோட்பாடுகளாக சொல்லப்படுறது என்ன? தேசிய சுகாதார கொள்கையினுடைய முக்கிய கோட்பாடுகளாக சொல்றது என்ன? அவங்க வந்து சுதந்திரத்திற்கு அப்புறமா ஒவ்வொரு நிலைகள்லையும் நம்ம மக்களினுடைய இறப்பு விகிதத்தை கணக்கிடுறாங்க. அப்போ குழந்தை பிறப்பின் மூலமாக தாய்க்கு ஏற்படக்கூடிய இழப்பு, பிறந்த குழந்தைகள் இறப்பின் விகிதம், வயதானவர்களின் இறப்பு விகிதம், இது எல்லாமே சுதந்திரத்திற்கு அப்புறமாக ஒரு படிப்படியான நிலையில் குறைக்கப்பட்டது. அதற்கு முக்கிய காரணம் இந்த தேசிய சுகாதார கொள்கை. சோ இதனுடைய கோட்பாடுகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இதுக்கு முன்னாடி நம்ம முதல் அழகுல பார்த்திருக்கோம் சமூக கொள்கைகள் உருவாவதன் முக்கியத்துவம் என்ன, அவங்க என்னெல்லாம் அதுல பண்றாங்க, என்ன பண்ணணும் அப்படிங்கறத தொடர்ச்சியா நம்ம பார்க்கும்போது
இதன் விதிப்படி சமூக கொள்கை கோட்பாட்டின் விதிப்படி சமூக கொள்கையானது கொள்கைகளுடன் ஒத்து போகணும். நம்ம பெயரளவுல எழுதுறது ஒரு மாதிரி இருக்கும். சட்டங்கள் பொதுவாவே இயற்றப்படுற சட்டங்கள் எல்லாமே முறையாக நடைமுறைப்படுத்தப்படுறது கிடையாது. சோ அது முறையான நடைமுறைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா இயற்றப்பட்ட சட்டங்கள் கொள்கைகளாக மட்டுமே இல்லாமல் அந்த கொள்கைகள் நடைமுறை வாழ்வியலிலும் பின்பற்றக்கூடிய வழிமுறைகளை பெற்றிருக்க வேண்டும். அப்போ அத நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னா அதை செயல்படுத்துபவர்கள் என்ன திறமையான இல்ல என்ன தகுதி வாய்ந்தவர்களாக இருக்க வேண்டும். முதன்மையானது நிபுணத்துவம் வாய்ந்தவர்களாக இருக்க வேண்டும். நம்ம இப்போ அந்த நிபுணத்துவம் அப்படிங்கிறது ரொம்ப மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது. எந்த ஒரு துறைக்கு நீங்க போனாலும் அதுல கேட்கறது நம்மளோட ஸ்பெஷலைசேஷன் என்ன, எந்த துறையில் இல்ல என்ன பணி அமைப்பில் நீங்க சிறப்பு வாய்ந்தவர், சிறப்பான தகுதி வாய்ந்தவர் அப்படிங்கறத முதன்மையான கேள்வியாக வைக்கப்படும். அப்போ நான் திறமையானவரா இருக்கணும், நேர்மையான வழிமுறைகளை கடைபிடிப்பவர்களாக இருக்கணும், கொள்கைகள் உருவாக்கத்தின் மூலமாக கொண்டு வரப்பட்ட நெறிமுறைகளை முறையாக பின்பற்றுபவராகவும் இருக்கணும். நிபுணத்துவம் அப்படிங்கிறது ஸ்பெஷலைசேஷன் எல்லாத்துக்குமே இருக்கும். பட் அதுலயுமே சொல்லக்கூடியது நிபுணத்துவம் கொண்டவர்கள் நேர்மையானவர்களாகவும் நெறிமுறைகளை கடைபிடிக்க கூடியவர்களாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததாக சம பங்கு, ஈக்குவாலிட்டி. யாருக்கு ஈக்குவாலிட்டி? இது 2 விஷயத்துல நம்ம பிரிக்கலாம், 2 விதமா பிரிக்கலாம். ஒண்ணு பொருளாதார அடிப்படையில் ஏற்படக்கூடிய பிரிவினைகள், இன்னொன்னு பாலினம் அடிப்படையில் ஏற்படக்கூடிய பிரிவினைகள். இப்போ இதுக்கு முன்னாடியே சொல்லிட்டோம், நம்ம எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் இல்லாம, உயர்வு தாழ்வு இல்லாம, உயர்ந்தவர் தாழ்ந்தவன்ற நிலையை மறந்து எல்லாருக்குமே உணவு பாதுகாப்பு எப்படி எல்லாத்துக்குமே சமமான சம உரிமையாக சென்றடையணும்னு சொல்றோமோ அதே மாதிரி சம பங்கும், இங்க ஆரோக்கியமான சூழ்நிலை, ஆரோக்கியமான உடல்நிலை அப்படிங்கிறது அனைத்து தரப்பினருக்கும் எல்லா விதத்திலும் கிடைக்க பெறணும் அப்படிங்கறதுதான் சம பங்கு அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படுது. மலிவு, அதாவது நம்ம எப்படி உணவு பாதுகாப்பு ஆரோக்கியமான உணவு இலவசமா கிடைக்கணும், அல்லது குறைந்த விலையில் ரேஷன் ஷாப்ஸ்ல வழங்கக்கூடிய உணவு பொருட்கள் குறைந்த விலையா இருந்தாலும் தரமானதாக இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி சுகாதாரத்தை பொறுத்தளவுக்கு, ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவ சேவைகளும் அதற்கான செலவினங்களும் அனைத்து தரப்பு மக்களாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அல்லது செலவு பண்ணக்கூடிய நிலையில் இருக்கணும் அப்படிங்கிறது. விலை குறைவான விலையில் நிறைவான சேவையை இந்த ஆரோக்கியம், மருத்துவம் நமக்கு தரணும் அப்படிங்கிறது இந்த தேசிய சுகாதார கொள்கையின் உடைய நோக்கம். அடுத்ததாக உலகளாவிய தன்மை. இப்ப நம்ம மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸுக்காக நம்ம உள்ளூர்ல பாக்குறத விட்டு அடுத்த வேற ஊர்களுக்கு பயணிக்க நிறைய ஆரம்பிச்சிட்டோம். ஏன் அப்படின்னா இங்க அந்த ஃபெசிலிட்டி சரியா இல்லை. இதே இது அதர் ஸ்டேட்டுக்கோ இல்ல ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கோ போனா நம்ம எவ்வளவு செலவு பண்ணினாலும் அதற்கான வழிமுறைகளையோ இல்ல அதற்கான உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய நிலையோ அங்கு இருக்கு அப்படின்னு நம்ம கிட்ட ஒரு நம்பிக்கை இருக்கு. சோ அப்ப உலகளாவிய அளவுல மருத்துவ சேவைகள், அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய தேவைகள் எல்லாம் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த நிலை ஏற்பட வாய்ப்பு இல்லை. ஏன்னா அமெரிக்கால போய் என்ன ட்ரீட்மெண்ட் கிடைக்குதோ அது நமக்கு தமிழ்நாட்டிலேயே இங்கேயே கிடைக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம யாரும் அமெரிக்காவுக்கு ட்ரீட்மெண்ட் போகணும்னு விரும்ப மாட்டோம். ஏன்னா அதே ரேஞ்ச்ல நமக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸ், எல்லா வசதிகளோடையும் நமக்கு இந்தியாலேயே கிடைக்குதே, தமிழ்நாட்டிலேயே கிடைக்குது. அப்ப ஏன் நம்ம அந்த போகணும்? சோ அப்போ உலக அளவுல எல்லா இடங்களிலேயுமே ஆரோக்கியம் அல்லது மருத்துவத்திற்கான முக்கியத்துவம் ஒரே மாதிரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நோயாளியை மையப்படுத்தி தரமான பராமரிப்பு. இப்ப பொதுவா நம்ம சொல்லுவோம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு ஏன் நிறைய பேர் போக மாட்டேங்கிறாங்க, எல்லாருமே பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போறாங்க அப்படின்னா அங்க கேர் அண்ட் கன்சர்ன் கம்மியா இருக்கு அப்படின்னு நமக்குள்ள ஒரு எண்ணம். அது ஒரு சில இடங்கள்ல மீது உண்மையா கூட இருக்கலாம். ஆனா பெரும்பாலான இடங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா அரசு மருத்துவமனைகள் மக்களுக்கு தேவையான எல்லா விதமான சேவைகளையும் செஞ்சுட்டு தான் வராங்க. சோ அங்க மக்களினுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கிறதுனால அவங்களுடைய சேவைகள் நம்மளை வந்தடைறதுக்கு சிறிது கால தாமதம் கூட நடக்கலாம். ஆனா
தனியார் மருத்துவமனைகளுக்கு இணையாக தற்போது அரசு பொது மருத்துவமனைகளிலும் நோயாளிகளுக்கான சேவைகள் சிறப்பாக மேம்படுத்தப்பட்டு வருகிறது. அடுத்தது பொறுப்புக்கூறல். ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கிட்ட இருக்கு? யார் இது எல்லாத்தையும் பொறுப்பேற்று வழிநடத்தி செல்வது? அரசாங்கமா, அரசு அதிகாரிகளா, அல்லது கொள்கைகளை உருவாக்குபவர்களா, அதன் மூலமாக பயனடையக்கூடியவர்களா, அதை செயல்படுத்தும் மக்களா? இப்ப இது இவங்க எல்லாமே சேர்ந்தாதான் இந்த சமூக கொள்கை, சமூக மாற்றம், அதனுடைய வளர்ச்சி, இந்தியாவினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது நம்மளால கொண்டு வர முடியும். அப்போ பொறுப்பான ஒரு மனிதன், நான் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்கா இருக்கேன் அப்படின்னா என்னுடைய பொறுப்பு என்ன? இந்த நாட்டுக்கு, இந்த ஸ்டேட்டுக்கு, இந்த சமூக, நான் இருக்கக்கூடிய சமூக அமைப்பிற்கு என்னால் என்ன பங்களிப்பை தர முடியும்? என்னால அவங்களுக்கு என்ன பயன் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சு நான் அதுக்கேற்ற மாதிரி என்னுடைய செயல்பாடுகளை மேம்படுத்தணும். அப்ப இந்த தேசிய பாதுகாப்பு கொள்கை, ஆரோக்கியம் கொள்கை நமக்கு அதுக்கான வழிமுறைகளை சொல்லு. அடுத்ததாக உள்ளடக்கிய கூட்டாண்மைகள். இப்ப நான் சொன்ன மாதிரி எல்லாமே இன்டகிரேட்டடா ஆர்கனைஸ்டா ஒர்க் பண்ணும்போது மட்டும்தான் நாம என்ன இலக்கை அடையணும்னு நினைச்சோமோ அந்த இலக்கை நம்மளால அடைய முடியும். அப்படி நமக்குள்ள ஒற்றுமை உணர்வு இல்லாமல் வேற வேற மாதிரியான எண்ணங்களோ கருத்து வேறுபாடுகளோ இருந்தது அப்படின்னா நாம் நினைக்கிற இலக்கை நம்மளால சுலபமாக அடைய முடியாது. அடுத்ததாக பரவலாக்கம். பரவலாக்கம் அப்படின்னு சொன்னா எல்லாத்துக்கும், எல்லா ஏரியாஸ்க்கும், அர்பன்ல இருந்து ரூரல்ல இருந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய எல்லா தரப்பு மக்களுக்கும் அவர்களுக்கான சுகாதார கொள்கை அப்படிங்கிறது கொண்டு போய் சேர்க்கணும். நம்ம சிட்டியில இருக்கோம், நமக்கு மட்டும் தெரியுது. கிராம பகுதிகளில் அதை எப்படி அவங்க தெரியப்படுத்துவாங்க? எதன் மூலமா தெரியும்? இப்ப நம்ம சொல்ற சோசியல் மீடியாஸ்ல எல்லாமே போர்டு அனுப்பிடுறான் அப்படின்னு. ஆனாலும் கூட நிறைய கிராம பகுதிகள்ல மக்கள் இன்னமும் இந்த மாதிரியான சமூக வலைத்தளங்களை நிறைய பயன்படுத்தாம தான் இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு அந்த சேவைகள் பற்றியோ அரசாங்கத்தினுடைய கொள்கைகள் பற்றியோ எடுத்து செல்வது யார்? இதுல உள்ளாட்சி அரசாங்கங்கள் முக்கிய பங்கு வகிக்குது. ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, ஒவ்வொரு உள்ளாட்சி அரசாங்கத்திற்கும் அதனுடைய அமைப்பாளர்களுக்கும் இந்த தகவல் அரசாங்கத்தின் மூலமாக தெரிவிக்கப்பட்டு அவங்க மூலமா கிராம பகுதிகளில் வாழக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் இந்த விஷயம் சென்றடையும். அப்போ பரவலாக்கல் அப்படிங்கிறது நகர்ப்புற பகுதிகளில் மட்டும் இல்லாமல் கிராமப்புற பகுதிகளில் வாழக்கூடிய மக்களுக்கும் அவர்களினுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு தேவையான அடிப்படையான கொள்கைகளையும் அரசாங்கம் அவர்களிடம் கொண்டு சேர்க்கிறது. சுறுசுறுப்பு மற்றும் தள்ளுவடி. இப்ப நம்ம எந்த ஒரு விஷயமுமே ஆக்டிவா பண்றோம் அப்படின்னா அதனுடைய இம்பாக்ட் வேற மாதிரி இருக்கும். இப்ப அரசாங்கம் அதனுடைய செயல்பாடுகள், கொள்கை உருவாக்கிட்டாங்க, அது செயல்முறைக்கு வந்துருச்சு, அதை நம்ம நடைமுறைப்படுத்தணும். அப்ப அடுத்தடுத்த செயல்பாடுகள்னு சொல்லி போகும்போது அதனுடைய கடைசி உண்மையான பயனாளியை சென்றடையும் வரை இந்த சமூக கொள்கை வெற்றி பெறாது. அப்ப அந்த நிலைக்கு நாம கொண்டு போகணும் அப்படின்னா கடைசி பயனாளி வரைக்கும் நாம இந்த கொள்கை திட்டங்களை உருவாக்கி அதை அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய நிலைப்பாட்டுல உறுதியா இருக்கணும், சுறுசுறுப்பா இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஆக்டிவா இருக்கிறது மட்டும் இல்லாம இடையில எந்த விதமான பணி தேக்கமும் இல்லாமல் இம்ப்ளிமெண்ட் பண்ணினதுக்கு அப்புறம் அதுல நடைமுறை சிக்கல்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை சரி செஞ்சு உடனடியா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியதுதான் ஒரு நல்ல அரசாங்கத்தினுடைய பணி. இதுல குறிப்பா கிராம பகுதிகளுக்கு பெரும்பான்மையான அரசு தகவல்களை கொண்டு சேர்க்கும் பொறுப்பு யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தோம்னா உள்ளாட்சி அரசாங்கங்கள் கிட்டதான் இருக்கு. சுகாதாரத்தை மேம்படுத்துவதற்காகவும் சுகாதார நிலையில் தொற்றுகளில் இருந்து மக்களை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் இந்தியாவில் சுகாதாரத்தை மேம்படுத்துவதற்கான முன்முயற்சிகள் என்னெல்லாம் மேற்கொண்டு வராங்க. இப்ப நம்ம சொல்றோம் நிறைய தொற்று நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கொரோனால ஆரம்பிச்சு அதுக்கு முன்னாடி போலியோ, காச நோய், இது எல்லாமே நிறைய பாதிப்புகளை நமக்கு கொடுத்துருக்கு. அப்போ சுகாதாரத்தை மேம்படுத்தணும், இல்ல மக்களினுடைய ஆயுள் காலங்களை நீட்டிக்கணும் அப்படின்னு சொன்னா
அதற்கான முன்முயற்சிகளாக இந்திய அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டிய நடைமுறைகள் என்ன, இல்லை இதுவரைக்கும் மேற்கொண்டிருக்கிற நடைமுறைகள் என்னன்னு தான் பார்க்க போறோம். இப்போ அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கிறது பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி குழந்தைகளுக்கு நோய்களை எதிர்ப்பதற்காக, எதிர்ப்பு சக்திக்காக நிறைய தடுப்பூசிகள் வந்து போடப்படுது. போலியோ டிராப்ஸ், இது எல்லாம் எதுக்காக பண்றாங்க அப்படின்னா, சிறு குழந்தைகள்ல நோய் தொற்றிலிருந்து பாதுகாப்பதற்காகவும், இளம் வயதில் இருந்தே அவர்களுக்கான நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துவதற்காகவும் இந்த தடுப்பூசிகள் வழங்கப்படுது. அதே மாதிரி காசநோய். இப்ப காசநோய் வந்து ஒரு காலத்துல ரொம்ப பெரிய விஷயமாக பேசப்படும். இப்ப காசநோய் இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்கணும் அப்படின்னா, அதை உருவாக்குவதற்கு அரசாங்கம் என்ன மாதிரியான நடைமுறைகளை எல்லாம் கையாளணும் அப்படின்னு சொல்லும்போது அது மிகப்பெரிய சுமை. அதே மாதிரி மலேரியா, இது எல்லாமே வந்து இறப்பு விகிதத்தை அதிகரிக்கக்கூடியவை. இப்ப இறப்பு விகிதத்தை குறைத்து மக்களினுடைய சுகாதாரத்தை மேம்படுத்த அரசாங்கம் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் என்ன அப்படின்னு சொல்லும்போது, முதல்ல தாய்வழி இறப்பு விகிதம். தாய்வழி இறப்பு விகிதம் எப்போ அதிகமாகுது அப்படின்னு சொன்னோம்னா, குழந்தை பிறப்பின் போது தாய்மார்கள் இறக்கக்கூடிய நிலை. அதுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லலாம். அகெயின் இது எல்லாமே அவங்களுடைய ஆரோக்கியமற்ற உடல் நிலையை பொறுத்து இது அமையுதுன்னு சொல்லலாம். அப்ப இந்த தாய்வழி இறப்பை குறைக்கணும் அப்படின்னா, மகப்பேறின் போது ஏற்படக்கூடிய தாயினுடைய இழப்பை குறைக்கணும் அப்படின்னா, அவங்கள குழந்தை உருவானதுல இருந்தே அவங்களுக்கு வந்து ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களை கொடுத்து, ஆரோக்கியமான நடைமுறைகளை கையாள சொல்லி அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும். அதுக்காக தான் என்ன பண்றாங்கன்னா, அரசாங்கம் வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு நிறைய சத்து மாவுகள் கொடுக்கறது, பெரிச்சம்பளம் கொடுக்கறது, இது எல்லாமே வந்து குறிப்பிட்ட கால இடைவெளியில அரசு மருத்துவமனைகள் மூலமாக, அரசு சுகாதார நிலையங்கள் மூலமாக அனைத்து தரப்பு மக்களுக்கும் வழங்கப்பட்டு வருது. நேச்சுரலி 2வது குழந்தைகளுக்கான தடுப்பூசி பாதுகாப்பு. சோ பிறந்த முதல் தேதியில இருந்து அது 5 வயது பூர்த்தி அடையும் வரை ஒவ்வொரு நிலையிலும் நாம வந்து குழந்தைங்களுக்கு பல்வேறு தடுப்பூசிகளை வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஏன் இத்தனையும் அந்த குழந்தைக்கு வேணுமா? சிறு குழந்தையிலிருந்தே அவங்க மெச்சூர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தேவையான சில எதிர்ப்பு சக்திகளை உருவாக்குறதுக்காக தான் இந்த தடுப்பூசிகள் வந்து குழந்தைகளுக்கு போடப்படுது. இப்ப காசநோய், மலேரியா, டைபாய்டு, இது எல்லாமே இல்லாம இந்தியாவுல இப்படி ஒரு வியாதிக்கான அறிகுறியே இல்ல தொற்று ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகளே இனி ஏற்படாது அப்படிங்கிற ஒரு நிலையை ஏற்படுத்தணும் அப்படின்னா, சுகாதாரமான வாழ்வியல் சூழ்நிலையை நாம மக்களுக்கு ஏற்படுத்தி தரணும். இயற்கையாவே சுகாதாரமான வாழ்க்கை சூழ்நிலைன்னு சொல்லும்போது, நம்ம வாழக்கூடிய இடம், சுத்தமான காற்று, சுகாதாரமான குடிநீர், சுகாதாரமான உணவு, நல்ல பழக்க வழக்கங்கள், இது எல்லாமே நம்மளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கான சில அடிப்படையான வழிமுறைகள். இப்ப இதனுடைய நோக்கம் என்ன? தேசிய ஊட்டச்சத்து திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் என்ன? வளர்ச்சி நிலையை, குழந்தைகளாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், அவர்களினுடைய வளர்ச்சி நிலையை மேம்படுத்துறது, வளர்க்கணும். ஊட்டச்சத்தின்மை, நமக்கு வந்து நிறைய பேருக்கு இப்போ விட்டமின்ஸ் இல்ல, புரோட்டீன்ஸ் இல்ல, அந்த சத்து இல்ல, இந்த சத்து இல்ல, எனக்கு வந்து நடக்க முடியல, என்னோட ஹெல்த் வந்து ரொம்ப வீக்கா இருக்குன்னு சொல்லி இளம் பருவத்திலேயே சொல்றோம் அப்படின்னா, அது அவங்களுக்கு முறையான ஊட்டச்சத்து வழங்கப்படல அப்படிங்கிறது அர்த்தம். குறிப்பா ரத்த சோகை, இது வந்து அதிகமா பெண்களுக்கு தான் வந்து இந்த ரத்த சோகை வந்து ஏற்படும். நாம வந்து நிறைய நம்ம மேல கவனம் செலுத்துறது கிடையாது. ஒண்ணு வேலைக்கு போறோம், இல்ல குடும்பத்துல இருக்கவங்களோட மேல அக்கறை செலுத்துறது மாதிரி நாம நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு எந்த விதமான முயற்சிகளும் மேற்கொள்றது கிடையாது. செல்ஃப் கேர் அப்படின்னு சொல்லுவோம். சோ என்னுடைய சுய நிலையை, என்னுடைய உடம்பை நான் பலப்படுத்திக் கொள்வதற்கு, ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு நான் மேற்கொள்ளக்கூடிய வழிமுறைகள் வந்து மிக மிக குறைவுதான் பெண்களை பொறுத்தளவுக்கு. மத்தவங்களை எல்லாம் கேர் பண்றதுக்கு விமன் இருக்காங்க. பட் விமன் அவங்களே கேர் பண்ணிக்கணும். அப்போதான் இந்த ஊட்டச்சத்து குறைபாடு, ரத்த சோகை, இது மாதிரியான பிரச்சனைகளிலிருந்து
நம்மளை தற்காத்து கொள்ள முடியும். அதே போல பிறப்பு எடை குறைவாக பிறக்கக்கூடிய குழந்தைகள், அவர்களுக்கு தரப்பட வேண்டிய ஆரோக்கியமான சூழல், இது எல்லாமே அரசாங்கத்தினுடைய அதீதமான கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அதற்கு தேவையான தீர்வுகளை வழங்குவதற்கான முயற்சிகளும் இங்கு மேற்கொள்ளப்பட்டு வருது. இரண்டாவதாக, நம்மளை பொறுத்தளவுக்கு மொத்த நம்ம பட்ஜெட் போடுறோம் அப்படின்னா அதுல 50% உலக வங்கிக்கோ அல்லது பலதரப்பு வளர்ச்சி வங்கிகளுக்கோ அவங்க கிட்ட இருந்து நமக்கு வருது. அப்ப மீதமுள்ள 50% பட்ஜெட் மட்டுமே மற்ற நாட்டினுடைய இதர தேவைகளுக்காகவும் இதர செலவுகளுக்காகவும் பயன்படுத்தப்படுது. மத்திய அரசு ஏற்கனவே பார்த்தோம், இந்த பொது விநியோக மையங்கள்ல மக்களுக்கு வழங்கக்கூடிய மலிவு விலை பொருட்களாகவோ அல்லது இலவச பொருட்களாகவோ வழங்கப்படக்கூடியதுல மத்திய அரசாங்கத்தினுடைய பங்களிப்பும் பகிர்வும் அதுல இருக்கு அப்படின்னு சொன்னோம். அப்ப இங்க மத்திய அரசாங்கம் ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட் தயார் செய்யும் போது மத்திய அரசிற்கு மட்டும் அதனுடைய ஒதுக்கீடுகளை செய்யாம அதற்கு கீழ் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் அவர்களினுடைய தேவைகளுக்கான முதன்மையின் அடிப்படையில் அவர்களுக்கான நிதி ஒதுக்கப்படுது. இப்ப மக்களுக்கு வழங்கக்கூடிய எல்லா விதமான நலத்திட்டங்களிலும் மத்திய அரசாங்கத்தினுடைய பங்கு 60%, மாநில அரசாங்கத்தினுடைய பங்கு 40% என இரு அரசுகளும் பகிர்ந்து மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யறாங்க. இதுவரைக்கும் நம்ம பார்த்தது ஆரோக்கியமான உடல் அமைப்பு வேணும், இல்ல ஆரோக்கியமான வாழ்வியல் வேணும் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு நம்ம என்னெல்லாம் வழிமுறைகள் கையாளணும், அதுக்காக உருவாக்கப்பட்ட சட்டங்கள்ல அதனுடைய அமலாக்க முறைகள் பற்றி பார்த்தோம். இப்ப அடுத்த அழகுல நம்ம பார்க்க போறது வேலை வாய்ப்பு. கல்வி ஒரு மனிதனுக்கு அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்றோம்னா, நான் படித்த படிப்பு அதற்கான வேலை எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது இரண்டாவது முதன்மையான குறிக்கோள் படித்தவர்களை பொறுத்தளவு. நிறைய பேர் இப்போ வேலை பார்க்கிறவங்க கூட தான் படித்த படிப்பிற்கு தகுதியான பணியை எல்லாருமே செய்யறது கிடையாது. ஏன்னா வேலை தட்டுப்பாடு அப்படிங்கிறது பொதுவாகவே எல்லா நாடுகளிலும் அதிகமாக இருக்கக்கூடிய. அப்போ அந்த வேலை வாய்ப்பின்மையை குறைத்து அனைத்து தரப்பு மக்களுக்கும் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான வருமானத்தை ஈட்டுவதற்கு தேவையான வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பது எப்படி? நம்ம சொல்லலாம், அதுக்காக தானே சுயநிதி குழுக்கள்லாம் இருக்காங்க, இல்ல ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பிச்சு பேங்க்ல ஒரு லோன் வாங்கி நம்மளே சுயமாக ஒரு தொழில் செய்யலாமே அப்படின்ற எண்ணம் கேள்விகளும் நமக்கு எழலாம். இப்போ படிச்ச எல்லாராலையும் சொந்தமா அவங்களால பிசினஸ் ஸ்டார்ட் அப் பண்ண முடியாது. இப்போ படித்தவர்களினுடைய எண்ணிக்கை அதிகமாகுது அப்படின்னா அவர்களுக்கு தேவையான வேலை வாய்ப்பு வசதிகளையும் அதிகப்படுத்தி தர வேண்டியது ஒரு நல்ல அரசாங்கத்தினுடைய கடமை. வேலை வாய்ப்பு இல்லாம நாம நமக்கான எந்த தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்ள முடியாது. இப்ப என்னுடைய தேவைகள் பூர்த்தி ஆகணும் அப்படின்னா எனக்கு போதுமான வருமானம் இருந்தால் மட்டுமே என்னுடைய அடிப்படை தேவைகள்ல இருந்து பிற தேவைகளையும் என்னால் பூர்த்தி செய்து கொள்ள முடியும். அப்ப இந்த வேலை வாய்ப்பின்மை இந்த ஒரு பிரச்சனையை சரி செய்யறதுக்கு அரசாங்கம் என்ன மாதிரியான வழிமுறைகளை கட்டமைப்புகளை மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, குறிப்பா இது ஊரக பகுதிகள்ல கிராமப்புற பகுதிகள்ல அவங்களுடைய வேலை வாய்ப்பின் இன்மை பிரச்சனையை குறைப்பதற்காக இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் உருவாக்கப்பட்டது. இப்ப இது நிறைய கிராமங்கள்ல செயல்பாட்டுல இருக்கு. அதனால பொதுவாகவே நமக்கு இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் பத்தி போதுமான அளவு புரிதல் இருக்கும். இருந்தாலும் கூட கிராம பகுதிகளில் விவசாயம் தான் முதன்மையான தொழிலாக இருக்கு. இப்ப விவசாயம் நடைபெற்றால் மட்டுமே அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அது எல்லாத்துக்குமே கிடைக்குமா அப்படின்னா வாய்ப்புகள் குறைவுதான். அப்போ வேலை வாய்ப்பு இல்லாதவர்கள் அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு என்ன செய்வாங்க? அந்த பிரச்சனை மேலோங்கும் போதுதான் அரசாங்கம் இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை உருவாக்குறாங்க. சுருக்கமா சொல்லணும்னா நம்ம எல்லாமே இந்த 100 நாள் வேலை திட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதை பத்தின அமைப்பு மற்றும் சட்டம் சார்ந்த செயல்பாடுகள்,
இந்த வேலைவாய்ப்பின்மையை உருவாக்குவதற்கு, அந்த வேலைவாய்ப்பு திட்டங்களை உருவாக்குவதற்கான சட்டம் சார்ந்த செயல்பாடுகளை நாம இந்த பகுதியில பார்க்க போறோம். வேலை வாய்ப்புனா என்ன? ஏன் ஒரு மனிதருக்கு அந்த வேலை வாய்ப்பு அல்லது தொழில் வருமானம் அப்படிங்கிறது முக்கியம்? நம்மளுடைய பொருளாதார நிலையை பொறுத்துதான் நம்மளுடைய மதிப்பு சமூக அமைப்பில் நிர்ணயிக்கப்படுது. இவங்க சொந்தமா பிசினஸ் பண்றாங்க, இவங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருக்காங்க, இவங்க வேலை இல்லாம இருக்காங்க, தினக்கூலியா இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம செய்யக்கூடிய பணியின் தன்மையை பொறுத்துதான் நம்மளுடைய அடையாளம் சமூக அமைப்பில் முன்னிறுத்தப்படுது. அப்போ மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய பசி, பட்டினி, வறுமை இந்த எல்லாத்தையும் சரி செய்யறதுக்காக இந்திய அரசாங்கம் 2005ஆம் ஆண்டு இந்த தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை நடைமுறைப்படுத்த முயற்சி பண்றாங்க. இது தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அப்படிங்கிறது 2005ற்கு அப்புறமாக பெயர் மாற்றப்பட்டு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வரப்பட்டது. அது MNREGS அப்படின்னு சொல்லுவோம். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டம் அப்படின்னு சொல்லி அதனுடைய பெயரை மாத்துறாங்க. இது பொதுவாக இந்தியாவில் வாழக்கூடிய மக்கள் இந்த தொழிலாளர் சார்ந்த சட்டம் மற்றும் அது சார்ந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுவதற்கான வழிமுறைகளை இந்த சட்டம் அவங்களுக்கு கொடுக்குது. இதுல என்ன உறுதிப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வேலை செய்யும் உரிமையை இது உறுதியாக்குது. எப்படி? எல்லா நாட்களும் இல்லைனாலும் கூட இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் கிராம பகுதிகளில் வாழக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் ஒரு நபருக்கு குறைந்தது 100 நாட்களாவது, ஆண்டிற்கு 100 நாட்களாவது அவங்களுக்கான வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறது. இப்ப இதனுடைய அரசியல் கட்டமைப்பு எப்படி? மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை உருவாக்குவதில், வேலை வாய்ப்புக்கான பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதில் அரசியல் அமைப்பினுடைய கட்டமைப்பு எப்படி இருக்கு? அரசியல் அமைப்பின் பகுதி 4 என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, மாநில கொள்கையின் வழிகாட்டுதல் அதை பின்பற்றி சட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. ஒவ்வொரு மாநில அரசாங்கத்திற்கும் அவங்களுடைய செயல்பாடுகளுக்கும் நிறைய வித்தியாசங்கள் ஏற்படும். ஏன் அப்படின்னா, நாம இந்தியால எல்லாருமே ஒரே நாட்டுல இருந்தா கூட நமக்குள்ள கிளைமேட்டிக்கல் கண்டிஷன்ஸ் ரொம்பவே டிஃபர் ஆகும். நம்மளுடைய வாழ்வியல் சூழ்நிலை, இயற்கை நமக்கு வழங்கக்கூடிய சூழ்நிலை, இது எல்லாமே அந்தந்த பகுதிக்கு ஏற்ற மாதிரி சில மாறுதல்கள் ஏற்படுத்தப்படும். அப்ப மத்திய அரசாங்கம் பொதுவாக அறிவிக்கப்பட்ட இந்த திட்டம் அந்தந்த மாநிலங்களினுடைய தேவைகள், அவங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கொடுக்கக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றி தான் இந்த கொள்கைகள் உருவாக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எல்லா குடிமக்களுக்கும் வேலை பாதுகாப்பை வழங்கணும் அப்படின்னா அது அரசு வழி நடத்தணும், அது கண்டிப்பா அவங்க செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு அரசியலமைப்பு விதி பிரிவு 41 கீழ் இந்த உரிமையை வழங்குறது அரசாங்கத்தினுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லப்படுது. படிச்சுட்டு எனக்கு வேலை இல்லை, நான் பாட்டுக்கு வீட்டுல இருக்கேன் அப்படின்னா எனக்கு தகுதியான ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய சட்ட ரீதியான கடமையாகவும் கருதப்படுது. அதே போல சுற்றுச்சூழலை பாதுகாக்க மாநிலங்களை சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கும் மாநிலங்களை வழிநடத்துவதற்கும் பிரிவு 48A கீழ் இது எல்லாமே ஒத்து போகணும். அதாவது கிராமப்புற பகுதிகளும் நகர்ப்புற பகுதிகளும் பல்வேறு கலாச்சார வேறுபாடுகளின் கீழ் செயல்படக்கூடிய வெவ்வேறு மாநிலங்களாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு எல்லாமே இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அப்படிங்கிறது அந்தந்த மாநில அரசாங்கங்களால் முறையாக அவங்களுக்கு வழங்கப்படும். இது நகர்ப்புற பகுதி, கிராமப்புற பகுதின்னு சொல்லி நம்ம பிரிச்சு பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. மாநிலம் எடுத்துக்கிட்டோம்னா நகர்பகுதி, கிராமப்புற பகுதிகளில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்குமே போதுமான அளவு சுகாதாரத்தையும் ஆரோக்கியமான வழிமுறைகளையும் பின்பற்றி பயன்பாட்டிற்கு ஏற்படுத்தி தர வேண்டியது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை. அதுலேயே தான் நம்ம வேலை வாய்ப்பையும் அது அரசாங்கத்தினுடைய கடமையாக கொண்டு செல்றோம். இப்போ மகாத்மா காந்தி தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் இத பத்தின ஒரு கண்ணோட்டம்.
நான் இப்போதான் சொன்னேன், இந்த திட்டம் வந்து உருவானதற்கான முக்கிய காரணம் கிராமப்புற பகுதிகளில் வேலையின்மை திண்டாட்டத்தை ஒழிப்பதற்காக அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்டது. இது நடைமுறையில நம்ம நெறைய நம்ம கிராமத்துல இருந்து வரோம் அப்படின்னா, நெறைய இடங்கள்ல இந்த 100 நாள் வேலை திட்டத்துல பணிபுரியக்கூடிய பணியாளர்களினுடைய நிலையை நாம பார்க்கலாம். அரசாங்கத்தினுடைய நோக்கம் என்ன? கிராம பகுதிகள்ல வேலை வாய்ப்பு இல்ல அப்படிங்கிற நிலை அதிகமாக இருக்கு. அதனால அங்கு இருப்பவர்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் அதிகமான நபர்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் கிராமப்புற பகுதிகள்ல இருக்காங்க. சோ அப்ப அவங்களுக்கு தேவையான வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி குடுக்குறதும், பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்கும் அரசாங்கத்தினுடைய செயல்பாடு என்ன? இப்ப இந்த 100 நாள் வேலை திட்டம், மகாத்மா காந்தி தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் அப்படிங்கிறது தேசிய அளவுல செயல்பாட்டுல இருக்கக்கூடியது. இது எல்லா ஸ்டேட்ஸ்லயுமே வந்து ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு. இப்ப இதுல பதிவு செய்வதற்கான வழிமுறைகளும், கையாள வேண்டிய நடைமுறை விதிகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு கிராமத்திலேயும் இருக்கக்கூடிய இந்த பஞ்சாயத் பிரசிடென்ட், பஞ்சாயத்து ஆஃபீஸ்ல இருக்கக்கூடியவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, பொதுவா அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய குடும்பங்களின் எண்ணிக்கை, குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கை இதெல்லாம் அவங்களுக்கு கணக்கெடுப்பின் மூலமாகவே அவங்க கிட்ட இருக்கும். அப்போ ஒவ்வொரு குடும்பத்திலையும் வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு குடும்பத்திலிருந்து ஒருத்தரை தேர்வு செஞ்சு, இல்ல அவங்க விருப்பத்தின்படி ஒருத்தரை இந்த மகாத்மா காந்தி தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தில் பணிபுரிவதற்கு அந்த கிராம பஞ்சாயத்துக்கள் அனுமதிப்பதற்கு அவர்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டு. அப்ப இதுக்கு முறையான பதிவினை நாம மேற்கொள்ளணும். அப்போ நம்ம ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறோம். இந்த விண்ணப்பம் வந்து நீங்க வேலை இல்லாம இருக்கீங்க, இல்ல கூலி தொழிலாளியா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி குறிப்பிடப்பட்டு அந்த விண்ணப்பங்கள் கிராம பஞ்சாயத்து அலுவலகங்கள்ல கொடுக்கப்படும். இது கொடுத்து 15 நாட்களுக்குள் அவர்கள் இதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். அதான் கொடுத்திருக்காங்க பாருங்க. விண்ணப்பித்த 15 நாட்களுக்குள் கூலி வேலை வழங்க வேண்டும். என்ன வேலை கொடுக்கறது? வேலையே இல்லை. என்ன வேலை அவங்கள செய்ய சொல்றது அப்படின் போது, கிராம பகுதிகளை மேம்படுத்துவதற்காக அதனுடைய சுகாதார தூய்மையை பாதுகாப்பதற்கான வழிமுறைகளை இந்த திட்டத்தின் கீழ் பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் மூலமாக நிர்வாகங்கள் செயல்படுத்திக்கிறார். இதுக்கு முன்னாடிதான் வந்து இது 100 நாள் வேலை திட்டம். இப்போ இது 120 நாட்கள் ஒரு குடும்பத்தின் ஒரு உறுப்பினர் இந்த வேலை வாய்ப்பில் பங்கு கொள்ளலாம் அப்படிங்கிற விதி மாற்றப்பட்டிருக்கு. அப்போ ஒரு வருஷத்துல 120 நாள் அடிப்படையான வருமானம் ஒரு குடும்பத்திற்கு கிடைப்பதற்கான வழிமுறையை இந்த தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இதுல வயது வித்தியாசம் அப்படின்னு சொல்லும்போது எல்லா ஏஜ் ஃபேக்டர்ஸ்லயுமே வந்து ஒரு குடும்பத்துல உறுப்பினர்கள் இருப்பாங்க. இப்ப இதுல வயது அப்படிங்கிறது 18 வயதிற்கு மேல் உள்ளவர்கள் யாரு வேணாலும் வந்து இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறலாம். வயசானவங்களும் இதுல நிறைய இப்போ ஒர்க் பண்றாங்க. 100 நாள் வேலை திட்டம் பார்த்தோம்னா கிராம பகுதிகளில் வயது முதிர்ந்தவர்களும் அவர்களினுடைய வாழ்வியல் பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்காக இந்த திட்டத்தை பயன்படுத்திக்கிறாங்க. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம்னு சொல்லும்போது இது எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கு, இல்ல அரசாங்கத்திற்கு மேலும் பணிச்சுமையையும் பணச்சுமையையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கா அப்படின்னு நிறைய கருத்துகள் வந்து உலா வந்துட்டு இருக்கு. அதுல வந்து போய் அவங்க எந்த வேலையுமே செய்யறது கிடையாது, சும்மா சும்மா உட்கார்ந்து வராங்க, இல்ல முறையான வேலைகள் அவங்களுக்கு வந்து வழங்கப்படுறது இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முன்வைக்கப்படுது. இப்ப இந்த திட்டத்தின் கீழ் பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் கிராம பகுதிகளில் என்னதான் வேலை பார்ப்பாங்க? கூட்டுறது, குப்பை பெருக்கிறது தான் அவங்க வேலை கிடையாது. அப்ப இவங்களை வச்சு அந்த கிராம பஞ்சாயத்து கிராமத்தினுடைய உட்கட்டமைப்பையும் அதற்கான வசதிகளையும் மேம்படுத்துவதற்கு தேவையான பணிகளை அவர்களை செய்ய சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், கண்மாய் தூர் வர்றது, வாய்க்கால் வந்து தண்ணி போற வாய்க்கால் வந்து அடைச்சிருந்துச்சுன்னா, செடிகள் நிறைய இருந்துச்சுன்னா அதை கிளீன் பண்றது,
கிராம பகுதிகள்ல நிறைய மரங்கள் நடுறது, ரோட்டோர பகுதிகள்ல மரங்கள் நடுறது, தூர்வாரக்கூடிய பணிகள், சுத்தம் செய்யக்கூடிய பணிகள், இதெல்லாம் தான் இந்த வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் பணியாளர்களுக்கு வழங்கப்படுது. ஸோ அப்ப அதை நமக்கு ஒண்ணுன்னா சொல்லும்போது, நீர் பாதுகாப்பு மற்றும் நீர் சேகரிப்பு. ஸோ மழை பெய்யுது, இப்போ நிறைய மழை பெஞ்சிட்டு இருக்கு. மழை பெய்யுற தண்ணி எல்லாம் நம்ம ஒரு இடத்துல சேர்த்து வைக்காம இருக்கிறதுனால என்ன ஆகுது, அது எல்லாமே தேவையில்லாத கழிவு நீர்களாக சாலைகள்ல தேங்கி நிக்குது. அப்ப மழை காலத்துல மழை பெய்யக்கூடிய மழையின் மூலமாக கிடைக்கக்கூடிய நீர் வரத்தை நம்ம எப்படி பாதுகாத்துக்கிறது? இப்ப நம்ம வீடுகள்லாம் சொல்லுவோம், நம்ம மழைநீர் சேகரிப்பு தொட்டி வந்து எங்க வீட்ல எல்லாம் வச்சிருக்கோம், அதுல வந்து வாட்டர் வந்து ஸ்டோர் ஆகுது அப்படின்னு. ஆனா கிராமப்புற பகுதிகள்ல பொதுவாக மக்கள் வந்து ஒரு ஊர் முழுவதும் பயன்பெறணும் அப்படின்னா அவங்க எல்லாமே இந்த கண்மாய், குளங்கள், ஏரிகள் இதெல்லாம் வந்து முறையான பராமரிப்பு இருக்கணும். அப்போ இந்த பணியாளர்களை கொண்டு, தேசிய ஊரக திட்டத்தின் கீழ் பணிபுரியக்கூடிய பணியாளர்களை கொண்டு நீர் சேகரிப்பு மையங்களை ஏற்படுத்துறது, இல்ல ஏற்கனவே இருந்துச்சுன்னா அதை தூர்வாடுறது, சரி பண்றது, இந்த மாதிரி பணிகளை எல்லாம் அவங்க செய்யலாம். அடுத்ததாக காடு வளர்ப்பு. நான் இப்பதான் சொன்னேன், ரோட்டோரங்கள்ல மரங்கள் வந்து நடலாம். நடுறது மட்டும் இல்லாம அதுக்கு டெய்லி அவங்கதான் வந்து தண்ணியும் விடுறாங்க. ஸோ நம்ம இப்போ ரோடு போடுறோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றோன்ற பேர்ல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஏற்கனவே இருந்த மரங்கள் எல்லாத்தையும் வெட்டி சாய்ச்சு மரங்களே இல்லாத ஒரு வறட்சியான நிலையை தான் நம்ம இப்போ சமூக அமைப்புல ஏற்படுத்திட்டு இருக்கோம். ஸோ இப்ப இந்த வறட்சியை தடுக்கணும் அப்படின்னா, இயற்கை சூழலை பாதுகாக்கணும் அப்படின்னா, நம்ம மரங்கள் வளர்ப்புல அதிகமான கவனம் செலுத்தணும். அதே போல நீர்ப்பாசன பணிகள், நீர்நிலைகள், இப்ப கண்மாய் இருக்கு அப்படின்னா அந்த கண்மாயிலிருந்து திறக்கப்படக்கூடிய தண்ணீரின் மூலமா தான் கிராமப்புற பகுதிகளில் பெரும்பான்மையான இடங்கள் வந்து அவங்க விவசாயம் செய்யக்கூடிய நிலை வந்து ஏற்படும். அப்ப அப்படி கிடைக்கக்கூடிய அந்த நீர் பாசனத்தை நம்ம வந்து எப்படி பாதுகாக்கணும்? இருக்கக்கூடிய கண்மாயவோ, குளங்களையோ, ஏரிகளையோ சீரமைக்கணும். மழை இல்ல, தண்ணியே இல்லைன்னா அது ட்ரை ஆகி முட்கள் வந்து நிறைய வளர்ந்துரும். அப்படி இல்லாம அதை வந்து பாதுகாத்து, ஐ மீன் முட்கள் எல்லாம், செடிகள் எல்லாம் வளராம அந்த ஏரி குளங்களில் தண்ணீர் நிறைந்திருப்பதற்கான வழிமுறைகளை இந்த திட்டத்தின் கீழ் நம்ம பணியாளர்களை வைத்து நம்ம நிறைவேற்றிக் கொள்ளலாம். அதே போல கிராமப்புற இணைப்பு மற்றும் அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்ட பணிகள். கவர்மெண்ட் வந்து இப்போ நிறைய லோக்கல் உள்ளாட்சி அரசாங்கங்களுக்கு நிறைய நலத்திட்ட பணிகள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்ப அந்த திட்டங்கள், அதற்கான பணிகள், அதற்கான வழிமுறைகள் எல்லாம் அவங்க கையாளுறதுக்கு இந்த திட்டத்தின் கீழ் பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் பயன்படுறாங்க. ஸோ கிராமப்புற பகுதிகளை இணைக்கிறது அப்படின்னா, ரோட்ல இருந்து நம்மளுடைய மைய பகுதியில இருந்து நம்ம கிராமத்தை இணைப்பதற்கான வசதி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரோட் டிரான்ஸ்போர்ட், ரோடு போய் வர்றதுக்கு ஒரு சரியான ரோடை வந்து சீரமைச்சு பாதுகாக்க வேண்டியது அப்படிங்கிறது அந்த கிராமப்புற உள்ளாட்சி அரசாங்கங்களினுடைய பணியாக கருதப்படும். அதே போல இதுல கிடைக்கக்கூடிய ஊதியம், பணியாளர்களுக்கு வழங்கப்படக்கூடிய ஊதியமும் மத்திய மற்றும் மாநில அரசாங்கங்கள் பகிர்ந்தளிக்கப்படுது. நம்ம பார்த்த மாதிரி மத்திய அரசாங்கம் 60%, மாநில அரசாங்கம் 40% பண பங்களிப்பு வந்து கொடுத்து அதன் மூலமாகத்தான் மக்களுக்கு வந்து அந்த அவங்க பார்த்த வேலைக்கான ஊதியம் வந்து வழங்கப்படுது. அப்ப இதன் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? கிராமப்புற பகுதி அப்படிங்கிறது அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்றது அவங்களால மட்டுமே இயலாத சூழ்நிலையில் அந்த உள்ளாட்சி அரசாங்கங்களுக்கு அந்த அதிகார நிலை வந்து கொடுக்கப்படுது. அப்போ சட்டம் சார்ந்த பணிகளையும் செய்யணும், கிராமப்புற பகுதிகளை மேம்படுத்துவதற்கான உட்கட்டமைப்பு வசதிகளை விரிவுபடுத்துவதற்கான பணிகளிலும் இந்த தேசிய கிராமப்புற திட்டத்தின், வேலைவாய்ப்பு திட்டத்தின் மூலமாக பணியாளர்களுக்கு வழங்கப்படும். இப்ப இதுல ஒண்ணு சொல்லக்கூடியது, முறையான கண்காணிப்பு இல்லை அப்படின்றது. சோ முறையான கண்காணிப்பு இருந்தால் மட்டுமே மக்களிடம் இருந்து சரியான வேலையை வாங்கி அதன் மூலமாக அந்த கிராமத்திற்கோ அல்லது சமூகத்திற்கோ நம்மளால ஒரு பங்களிப்பை வந்து கொடுக்க முடியும். அப்ப நம்ம அந்த பங்களிப்பு கொடுக்கணும் அப்படின்னா
அதற்கான கால சூழ்நிலையும் பணியாளர்களை பணியை வாங்கும் தன்மையும் ஒரு அதிகாரிக்கு இருக்கணும். அப்போ அங்கு பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் முறையாக கண்காணிச்சு அவர்களினுடைய அவர்களுடைய உழைப்பின் மூலமாக கிராமப்புற பகுதிகளுக்கு தேவையான பணிகளை நாம நிறைவு செஞ்சுக்கலாம். அப்போ 100 நாள் கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்னு சொல்லும்போது இதுல எல்லா ஃபேமிலிஸ்க்கும் இந்த வேலைவாய்ப்பு வசதி கொடுக்கப்படுதா? சில இடங்கள்ல வறுமை கோட்டிற்கு மேல் உள்ளவர்களும் கூட இந்த திட்டத்தை பயன்படுத்துறாங்க. அப்போ உள்ளாட்சி அரசாங்கங்கள் என்ன செய்யணும்? அதற்கான பயனாளிகளின் வரைமுறைகளை நெறிப்படுத்தும். இவங்களுக்கெல்லாம் தான் அண்டர் பாவர்ட்டி லைன் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தான் இந்த திட்டம். வசதியானவர்களுக்கோ பொருளாதார நிலையில் உயர்ந்தவர்களுக்கோ இந்த வாய்ப்பை வழங்கக்கூடாது. அப்படி வழங்குறதன் மூலமா நியாயமாக இந்த பலன் சென்றடைய வேண்டிய பணியாளர்கள் அவர்களினுடைய உரிமையை பெறுவது இயலாத நிலையாக இருக்கு. அப்போ இந்த கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்துல ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒரு நபருக்கு ஒரு ஆண்டு கால அளவில் ஒரு வருஷத்துக்கு 120 நாட்கள் வேலை வாய்ப்பை கட்டாயமாக ஏற்படுத்தி தரணும். அது யாருக்கு அப்படின்னு சொன்னோம்னா வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்கள். இப்ப அவங்கள முறையாக வழி நடத்தி செல்லணும்னா சூப்பர்வைஸ் பண்ணணும், மேனேஜ் பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணும், அவங்க கிட்ட இருந்து வேலையை வாங்கணும். ஸோ இது எல்லாமே நம்ம ஒரு வகையில நம்ம வேலையாக செய்தாலும் கூட இது நாமளே நம்மளுடைய கிராமத்தை அதனுடைய கட்டமைப்பை மாற்றி அமைப்பதற்கான ஒரு வழிவகையை ஏற்படுத்தி கொடுக்குது. இதை எப்படி தணிக்கை செய்வது? ஆடிட், சோசியல் ஆடிட்னு சொல்லுவோம். சமூக தணிக்கை. இந்த தணிக்கை செய்தல் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம இது வரைக்கும் எவ்வளவு பணம் செலவு பண்ணியிருக்கோம், அதுக்கான பெனிஃபிட் என்ன ரீச் ஆயிருக்கு, நம்ம டார்கெட் ரீச் பண்ணியிருக்கோமா இல்லையா, இதெல்லாம் தான் அந்த சமூக தணிக்கையின் கீழ் செய்யப்படும். இதுல அமைப்பு சார்ந்த, அதாவது சமூக அமைப்பு சார்ந்த நிறுவனங்களும் அமைப்பு சாரா நிறுவனங்களும் இதுல பங்கு கொள்றாங்க. ஏன் அப்படின்னா சமூக மாற்றம் அப்படிங்கிறது எல்லா தரப்பட்ட மக்களிடம் இருந்தும் வர வேண்டிய ஒரு விஷயம். ஒரு பிரிவினர் மட்டுமே சமூக மாற்றத்தை கொண்டு வர்றது அப்படிங்கிறது நடைமுறையில் சாத்தியப்படாத விஷயம். அப்போ சமூக அமைப்பு இல்ல சமூக கொள்கைகள் மூலமாக கொண்டு வரப்படும் திட்டங்களும் செயல்பாடுகளும் சரியான நிலையில் சரியான பயனாளிகளை சென்றடைஞ்சிருக்கா அப்படிங்கிறதையும் நாம இந்த இடத்துல உறுதிப்படுத்திக் கொள்ளணும். அப்போ இந்த சமூக தணிக்கையில சிவில் சமூக அமைப்புகளும் அமைப்பு சார்ந்த அமைப்புகளும் அரசு சாரா அமைப்புகளும் இதுல பங்கு கொள்றாங்க. அதுவும் குறிப்பா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துல ஊழலை தடுக்கிறதுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. ஏன் அப்படின்னு சொன்னோம்னா அந்த ஃபண்டிங் நிதியை கையாளும் நிலை அங்க இருக்கக்கூடிய அதிகாரிக்கு தான் வழங்கப்படுது. அவர் அரசியல்வாதியாகவோ உயர் அதிகாரியாகவோ இருந்தா அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபேக்கா ஒரு இதை கிரியேட் பண்ணி வேலையே பார்க்காம வேலை பார்த்ததா அதற்கான பணத்தை அவங்க கையாடல் செய்வதற்கான வாய்ப்பை இது ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ அப்படி இல்லாம இருக்கணும் அப்படின்னா இதுல நமக்கு தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துல கடைபிடிக்கக்கூடிய பின்பற்றக்கூடிய சில நடைமுறைகள்ல சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கறது இது தெரியப்படுத்துது. இப்ப எல்லாமே அவங்களோட அக்கௌண்ட்லயே தான் டிரான்ஸ்பர் ஆகுது. அக்கௌண்ட்ல பரிமாற்றப்பட்டாலும் கூட நிறைய பேருக்கு கிராம பகுதிகளில் அந்த பணத்தை எடுக்கிறதுலயும் சில பிரச்சனைகள் இருக்கு. அவங்க அக்கௌண்ட் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலன்னா அந்த டெபிட் பண்ணிடுறாங்க. ஏடிஎம்ல போய் பணத்தை வித்ட்ரா பண்ண தெரியல, பேலன்ஸ் செக் பண்றதுல கிராம பகுதிகளில் இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் யாரையாவது ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி தான் அவங்க இருக்க வேண்டியது. தெரிந்த நபரோ தெரியாத நபரோ அவரை சார்ந்துதான் அவங்க எல்லாருமே இந்த பணிகளை செய்து முடிக்க வேண்டியிருக்கு. அப்போ ரகசியத்தன்மை இல்லாம வெளிப்படைத்தன்மை, டிரான்ஸ்பரன்சின்னு சொல்லுவோம். வெளித்தன்மையுடன் அரசாங்கம் இந்த திட்டத்திற்கான செயல்பாடுகளை நடைமுறைப்படுத்தும் போது இது தணிக்கை செய்யறது அப்படிங்கிறது மிகவும் சுலபமான விஷயமாக ஆயிரும்.
ஏன்னா ஆடிட் பண்றது வந்து எல்லாருமே என்ன ப்ராக்டிக்கல் ஒர்க் நடந்திருக்கோ, செயல்பாடு கையாளப்பட்டிருக்கோ, அதைத்தான் நம்ம வந்து காமிக்க முடியும். இந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை நாம சரியா பயன்படுத்தினோம் அப்படின்னா, கிராமப்புற பகுதிகள்ல அதனுடைய கட்டமைப்பு வசதியையும் நம்ம மேம்படுத்தலாம், வறுமை நிலையையும் குறைக்கலாம். அதை விட இப்போ இந்த 100 நாள் வேலை திட்டம் வந்ததுனால நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு குறைபாடு வந்து என்ன அப்படின்னா, அதன் மூலமாக விவசாயம் செய்பவர்களின் எண்ணிக்கை, கூலி தொழிலாளர்களின் எண்ணிக்கை வந்து குறைவாகவே இருக்கு. ஏன்னா எல்லாருமே 120 டேஸ் வந்து அங்க வேலைக்கு போயிடுறாங்க. ஸோ அந்த பருவ காலங்களிலும் அவங்க விவசாயம் செய்யக்கூடிய நேரங்கள்ல சரியான அளவு போதுமான பணியாளர்கள் அவர்களுக்கு கிடைக்கப் பெறுவது கிடையாது அப்படின்ற ஒரு பிரச்சனையும் முன்வைக்கப்படுது. இப்ப தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பயன்படுத்தி நாம வந்து இந்த தேசிய கிராமப்புற திட்டத்தின் கீழ் என்னென்ன பணிகள் நடைபெற்றிருக்கு, அதுல அதிகாரப்பூர்வமாக என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கேட்டு பெறும்போது, அதுல கையாளப்பட்டிருக்கக்கூடிய முறைகேடுகளையும் நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். அப்போ அந்த குறிப்பிட்ட நபரை நம்ம கூப்பிட்டு என்கொயர் பண்ணும்போது, விசாரணை செய்யும் போது என்ன பிரச்சனை, எங்க ப்ராப்ளம் நடந்துச்சு, என்ன மிஸ்டேக் இருக்கு அப்படிங்கிறத அதிகாரிகளால் தெளிவுபடுத்திக் கொள்ள முடியும். இது எல்லாத்தையுமே நாம வந்து ஆய்வு செய்யறோம். மாநிலங்கள் வந்து அவங்களுக்கு எவ்வளவு நிதி வந்து வழங்கப்பட்டிருக்கு, அந்த நிதியை எந்த அளவுக்கு ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளுக்கு அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறாங்க, உண்மையிலேயே அந்த வழங்கப்பட்ட நிதிகள் எல்லாமே கிராமப்புறத்தினுடைய வளர்ச்சியை மேம்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கா, இது எல்லாத்தையுமே நம்மளால தணிக்கை செய்ய முடியும். மக்களுக்கு இந்த தகவல்கள் எல்லாம் தெரியப்படுத்தப்படும் போது அதில் பங்கேற்கக்கூடிய மக்கள் அவர்களுக்கான பொறுப்பையும் அவர்களினுடைய உரிமையையும் அறிந்து கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும். சோ அப்ப அந்த வாய்ப்பின் மூலமா நம்ம என்ன பண்ணலாம்? நமக்கான அடிப்படை சுகாதார தேவை என்ன, அடிப்படை வேலை வாய்ப்பு, இது சட்டப்படி நமக்கு வழங்கப்பட்டு இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு திட்டம் என்ன, ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்கள் என்ன, கல்வி கற்கும் உரிமை என்ன, வறுமையை எதிர்த்து போராடும் உரிமை, இது எல்லாமே வந்து நமக்கு மொத்தமா கொடுக்கும்போது மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட வாழ்வியல்ல மாற்றங்களை சந்தித்து அதன் மூலமாக சமூகத்தை அடுத்த நிலைக்கு, பொருளாதாரத்திலையும் சமூக கட்டமைப்புகள்லையும் எல்லா விதமான வளர்ச்சி நிலைகளிலையுமே இப்ப வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்தியா வந்து பொருளாதார ரீதியாக மற்ற சர்வதேச அளவுல ஒப்பிடும் போது வளர்ந்து வரும் நாடுகள்ல மிக வேகமான வளர்ச்சியை பொருளாதார ரீதியாக அடைஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த பொருளாதார ரீதியாக வளர்ச்சி நிலைகள் மேம்படும் போது நாம ஏன் நம்மளுடைய சமூக கட்டமைப்பையும், சமூக பழக்க வழக்கங்களையும், சமூக குறிக்கோள்களையும் நாம ஏன் வந்து மாத்த முடியாது? அதுலயும் நாம ஏன் வந்து வளர்ச்சி அடைய முடியாது? அடிப்படையா நம்மளுடைய பொருளாதார நிலையில மாற்றம் வந்துச்சு அப்படின்னா அதன் மூலமாக நல்ல கல்வி கிடைக்கும், நல்ல உணவு கிடைக்கும், ஆரோக்கியமான உடல் கிடைக்கும், ஆரோக்கியமான வாழ்க்கை சூழ்நிலை கிடைக்கும். இப்ப இது எல்லாத்துக்குமே அடிப்படையான ஒரு விஷயமாக பொருளாதார குறைபாடு தான் முன்னெடுக்கப்படுது. அப்ப பொருளாதார பிரச்சனை இல்லாம நம்ம இது எல்லாத்தையும் சரி செஞ்சு கொண்டு போகணும் அப்படின்னா சாத்தியம் இல்லாத விஷயம். ஏன்னா என்னுடைய தேவைகள், அடிப்படை தேவைகள் முழுமையடையும் போது மட்டுமே நான் வந்து என்ன பண்றேன், அடுத்த விஷயத்தை பத்தி யோசிக்கிறேன். இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் டெவலப் பண்ணலாம், வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கு அல்லது நிலையாக்குவதற்கு என்ன வழிமுறைகளை கையாளலாம் அப்படிங்கறத நான் எப்ப யோசிப்பேன் அப்படின்னா என்னுடைய பொருளாதார தேவைகள், பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டு என்னுடைய அடிப்படை தேவைகள் நிறைவடையும் போது மட்டுமே இதை வந்து நான் செயல்படுத்துவேன். இப்ப இதனுடைய சட்ட ரீதியாக இத நடைமுறைப்படுத்துறதுக்கான விதிமுறைகள் என்ன? இப்ப இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அப்படிங்கிறது பல்வேறு பரிமாணங்களை தாண்டி இன்றைக்கு வந்து ஒரு சட்டமாகவும் ஒரு நடைமுறை திட்டமாகவும் மக்களிடையே செயல்பட்டு கொண்டிருக்கு. ஸோ இதுல குறிப்பா பெண்கள், வயதானவர்கள் தான் அதிகமான பங்களிப்பாளர்களாக இருக்காங்க. இதன் மூலமா அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு பக்கம் விவசாயத்திற்கு இழப்பு ஏற்படுதுன்னு சொன்னாலும் கூட ஒரு பக்கம் மக்களினுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செஞ்சு அவங்களுக்கான
பலன்களை அளிப்பதில் அரசாங்கத்தினுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது மிக முக்கியமானதாக இருக்கு. ஸோ இதுவரைக்கும் ஓவராலா நம்ம பார்த்தது எல்லாமே சமூக கொள்கைகள் மூலமாக நாட்டினுடைய வளர்ச்சி மேம்படணும், அதை நிலையான வளர்ச்சியாக உருவாக்கணும் அப்படின்னா கல்வி, உணவு, பாதுகாப்பான சூழல், ஆரோக்கியமான உடல்நிலை மற்றும் வேலைவாய்ப்பு இது எல்லாம் இருந்தாதான் நம்ம சமூக கொள்கைகளை உருவாக்கி அதன் மூலமாக ஒரு நிலையான சமுதாயத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறது இதனுடைய ஆய்வு.